Please help me. Help me. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. ஓடிடில போய் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா நான் சொல்ல போற 5 படமும் யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்கு. இந்த படங்கள் எந்த பேர்ல இருக்குன்றதை நான் சொல்றேன். சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி கதையை பத்தியும் சொல்றேன். எந்த கதை பிடிச்சிருக்கோ அந்த படத்தை நீங்க ஃபுல்லா பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு மாய கண்ணாடி அப்படின்றது. ஆக்சுவலா இந்த படம் ஒரு கன்னட படம் தான். சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. தந்தி ஒன்னு ஒரு சேனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சேனல்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆக்சுவலா சில வருஷத்துக்கு முன்னாடி ப்ளூ வேல் அப்படின்ற மாதிரி ஒரு கேம்னால நிறைய பேர் இறந்து போனதா சொன்னாங்க பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட கதையே அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்காக வராரு. ஆனா உண்மையில நம்ம ஹீரோ ஸ்டூடெண்ட் கிடையாது, ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. போக போக தான் ஹீரோ எதுக்காக ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா ப்ளூ வேல் அப்படின்ற இந்த கொடூர கேம்னால நிறைய பேர் இறந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த காலேஜ்ல இருந்து தான் ஆபரேட் பண்றவன் யூஸ் பண்றான் அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. அதனால தான் இந்த இடத்துல விசாரிக்கிறதுக்காக இவருமே வந்திருக்காரு. நம்ம ஹீரோ வரதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. அதை நடுவுல நமக்கு புரிய வைப்பாங்க. அது என்னன்னா, ஹீரோக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க எப்ப பாரு போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல அந்த ப்ளூ வேல் அப்படின்ற கேமையும் விளையாடி இருப்பாங்க. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ நடந்திருக்கு. அதனால தான் இதுக்கு பின்னாடி இருக்கவனை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இந்த காலேஜுக்கு வந்திருக்காரு. இந்த காலேஜ்ல நிறைய பேர் மேல சந்தேகப்படுறாரு. ஒருவேளை இவங்க தான் இந்த கேமுக்கு பின்னாடி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேரை சந்தேகப்படுறாரு. அப்படி சந்தேகப்பட்டு கரெக்டான ஆளை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. மேக்கிங்லாம் கொஞ்சம் புவரா இருக்கும். அதாவது இன்னும் செலவு பண்ணி எடுத்திருந்தா இந்த படத்தோட கதை நல்லா இருந்திருக்கும். செலவுலாம் கம்மியா பண்ணி லோ பட்ஜெட்ல தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போறது ஒரு நேரடி தமிழ் படம் தான். இந்த படத்தோட பேரு நியதி அப்படின்றது. ஆக்சுவலா நிறைய புது ஆக்டர்ஸ் தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. ஹீரோவா நடிச்சவரும் இந்த படத்துல நல்லாவே நடிச்சிருப்பாரு. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படம் யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்கு. நியதி அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு டிடெக்டிவ் இருக்காரு. அந்த டிடெக்டிவோட அசிஸ்டண்டா தான் நம்ம ஹீரோ இருப்பாரு. ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அது என்னன்னா, டிடெக்டிவை பார்க்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர்கிட்ட டிடெக்டிவ் என்ன சொல்லுவாருன்றதை இவரே கெஸ் பண்ணிடுறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டான ஆளுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஹீரோக்கு ஒரு கேஸ் வருது. அது என்னன்னா, ஒரு அப்பா தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக வராரு. என் பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டா, எங்க போனா, என்ன ஆச்சுன்றது ஒண்ணுமே தெரியல, நீங்க தான் என் பொண்ணை கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி பொண்ணோட போட்டோவெல்லாம் தந்துட்டு போறாரு. அதே நாள் நைட்டு நம்ம ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணை தெரியாம இடிச்சிடுறாரு. இவரா இடிச்சாரா இல்ல அந்த பொண்ணை வேற யாராவது கார்ல தள்ளி விட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி குழம்புறாரு. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா ஒரு அப்பா கண்டுபிடிக்க சொன்னார்ல, அந்த பொண்ணா இருப்பாங்க. ஐயோ, அந்த பொண்ணு இப்ப இறந்தே போயிட்டாலே, என்ன பண்றது, இப்ப நம்ம தான் கொன்னோன்ற மாதிரி கணக்கு வரும், பேசாம நம்ம புதைச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடலான்ற மாதிரி இவருமே பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம தான் இடிச்சுமா இல்ல வேற யாராவது தள்ளி விட்டாங்களான்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது நிறைய உண்மைகள் வெளியே வருது. அந்த உண்மை என்னன்றதை இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். கதையா பார்த்தா சூப்பரா இருக்கும். மேக்கிங் மட்டும் கொஞ்சம் சாதாரணமா இருக்கும். அதாவது நாடகம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை உங்களுக்கு தரலாம். பட் கதையா பார்க்கும்போது நீங்க எதிர்பார்க்காத நிறைய சஸ்பென்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. சஸ்பென்ஸ் படம்லாம் பிடிக்கும்னு சொல்றவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாம ஒரு வாட்டி பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறது ஒரு மலையாள படம் தான். மூணாம் நியமம் அப்படின்றது தான் இந்த படத்தோட பேரா இருக்கும். ஆக்சுவலா தமிழ்ல உன்னை விடமாட்டேன் அப்படின்ற பேர்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. உன்னை விடமாட்டேன்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த படத்துல ரியாஸ் கானை மட்டும் தான் நமக்கு தெரியும். மத்தவங்களாம் மலையாள ஆக்டர்ஸ் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. மலையாளத்திலயுமே இவங்க ஃபேமஸ் ஃபேஸ் கிடையாது, புது ஆளுங்களா தான் இருப்பாங்க. ரியாஸ் கான் மட்டும் தான் கொஞ்சம் பெரிய ஆக்டர்னு சொல்லலாம். சரி, இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான கதை என்னன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் ஒரு பங்களால வந்து சிலர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. 2-3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கேஸ் நம்ம ரியாஸ் கானுக்கு வருது. இவருமே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. இவங்கெல்லாம் யாரு என்னன்றதை விசாரிங்கன்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட சொல்றாரு. அப்படி விசாரிக்கும் போது இந்த பசங்களை பத்தி தெரிய வருது. அது என்னன்னா, ஒரு இடத்த கம்மி ரேட்டுக்கு வரும்போது வாங்கி அந்த இடத்துல சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி நல்ல ரேட்டுக்கு விற்பாங்கல்ல, அந்த மாதிரி பசங்களா தான் இருப்பாங்க.
ஒரு வீடு விலைக்கு வருது. இப்ப இவங்களுமே அந்த வீட்டை வாங்கிடுறாங்க. இந்த வீட்ல இன்னும் சில வேலையெல்லாம் பண்ணா நல்ல ரேட்டுக்கு விக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னும் பில்டிங் எல்லாம் கட்டலாம்னு யோசிக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் பொண்ணை வர வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு பொண்ணை டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இவங்க கடைசி கொஞ்ச நாளாவே இங்க தான் இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணுமே அந்த வேலையெல்லாம் பார்க்கிறதுக்காக இந்த பசங்க கூட சேர்ந்து தங்குறாங்க. இந்த பசங்க கொஞ்சம் அந்த பொண்ணு மேல சபலப்படுற மாதிரியும், அந்த பொண்ணு இந்த கேங்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சகஜமா பழகுற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. பிரசன்ட்ல இந்த பசங்க தான் கொல்லப்பட்டிருக்காங்க போல. அந்த பொண்ணு கிட்ட இந்த பசங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு தான் கோவப்பட்டு இவங்க எல்லாம் சாவடிச்சிட்டா போல அப்படின்ற மாதிரி ரியாஸ் கான் யோசிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை சொல்றாங்க. அது என்னன்னா, இவங்க எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. இவங்க கூட சேர்ந்து தங்கியிருக்க இவங்க யாருன்னே தெரியாதுன்னு எப்படிமா சொல்லுவ அப்படின்ற மாதிரி இவருமே குறுக்கு விசாரணைலாம் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் மீதி கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு மம்மி சேவ் மீ அப்படின்றது. இது ஒரு கன்னட ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. மம்மி சேவ் மீ அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த படத்துல பிரியங்கா உபேந்திரா தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா அஜித் கூட சேர்ந்து ராஜா படத்துல நடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி விக்ரம் கூட சேர்ந்து கூட ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. உபேந்திராவோட ஒய்ஃப் தான் இவங்க. இப்போ ரீசெண்டா நிறைய படத்துல இவங்களே லீட் ரோல்லாம் பண்ணி நடிக்கிறாங்க. அந்த மாதிரி வெளியான ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதை ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. இவங்க பொண்ணை கூட்டிட்டு புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வராங்க. கோவால இருக்க ஒரு வீட்டுக்கு தான் குடி வராங்க. அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. முதல்ல அந்த அமானுஷ்யமான விஷயத்தெல்லாம் சின்ன பொண்ணு தான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அம்மா கிட்ட சொல்லும் போது அம்மா பெருசா நம்ப மாட்டாங்க. ஆனா போக போக இங்க இருக்க பேய் இருக்கு பாத்தீங்களா, இந்த சின்ன பொண்ணு உடம்புக்குள்ளேயே பூந்து சில விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது, இந்த வீட்டில் இருக்க பேய் யாரு, எதுக்காக நம்ம பொண்ணை இப்படி பண்ணுது, நம்மளை எதுக்காக டார்ச்சர் பண்ணுதுன்றதை இவங்க தேடுறாங்க. கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இது வரைக்கும் இந்த படத்தை ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு அசாதி அப்படின்றது. ஆக்சுவலா இந்த படம் மலையாளத்துல வெளியான படம். ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படம் தமிழ்லயே இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துருங்க. இந்த படத்தோட கதையும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு கொலை பண்ணதுக்காக ஜெயில இருக்காங்க. அதுவும் நிறை மாத கர்ப்பிணியா வேற இருக்காங்க. கர்ப்பிணியா இருக்கவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் தருவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணையும் அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக ஒரு லேடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவருமே ஒய்ஃபை எப்படியாவது ஜெயில இருந்து காப்பாற்றணும், அதாவது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்கல்ல, அங்க இருந்து காப்பாத்தி எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் வரப்போறத பத்தி போலீஸுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது ஹஸ்பண்ட் தூக்குறதுக்கு ட்ரை பண்ண போறான், நம்ம விடக்கூடாது, பாதுகாப்பு தரணும்ன்ற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல பயங்கர பாதுகாப்புலாம் தந்திருக்காங்க. அதை மீறி எப்படியாவது ஒய்ஃபை தூக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் நிறைய முயற்சிலாம் பண்றாரு. இவர் ஒவ்வொரு முயற்சி எடுக்கிறதையும் போலீஸுங்க தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை மீறியும் அந்த இடத்துல இருந்து ஒய்ஃபை காப்பாற்றி இவர் கூட்டு போனாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒய்ஃப் முதல்ல எதனால ஜெயிலுக்கு போனாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விக்கெல்லாம் இந்த படத்துல பதில் உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா பாருங்க. இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே சரியா நடிச்சிருப்பாங்க. ஒரு லேடி ஆபீசர் தான் அவனை தூக்க விடக்கூடாதுன்ற மாதிரி நிறைய முயற்சி எடுப்பாங்க. அதெல்லாம் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களுமே நல்லா தான் இருக்கும். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க, அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.